மகளிர் விடியல் பயண திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதற்கு போக்குவரத்து துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழ்நாடு முழுவதும் நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கும் வகையில் மகளிர் விடியல் பயண திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். தற்போது தவிக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பேருந்துகளில் விடியல் என்ற பெயர் நீக்கப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள போக்குவரத்து துறை மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை தொடர்வதாகவும் திட்டத்தில் தற்போது வரை எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. சில மாவட்டங்களில் பேருந்துகளின் LED பலகைகளில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக புகார் வந்துள்ளதாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட மேலாளர்களிடம் விளக்கம் கேட்டிருப்பதாகவும் போக்குவரத்து துறை கூறியுள்ளது. அதேபோல சென்னையில் 100 மகளிர் சிறப்பு பேருந்துகளின் சேவை நிறுத்தப்பட்டதாக பரவும் தகவலை மறுத்துள்ள போக்குவரத்து துறை கடந்த மார்ச் மாதத்திலிருந்து 1724 பேருந்துகள் மகளிர் இலவச சேவைக்காக இயக்கப்படுவதாக விளக்கம் அளித்துள்ளது.